நான் ஆதவர்ஜுனாக்கு நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். அவர் தான் ரொம்ப பேசுகிறவர், விஜய் கிடையாது. எப்படி நீங்கள் கட்சி நடத்துறீங்க? கட்சி நடத்துறது உங்களுக்கு ஏது பணம் சொல்லுங்கள். இப்போ கூட ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் வந்துட்டு 50 உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு 50 லட்சம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கும். ஆனால் இவர் சொன்ன பாட்டிலுக்கு 10 ரூபா, திருவாரூரில் பாடின பாட்டு வந்துட்டு மூட்டைக்கு 40 ரூபா பாட்டிங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய உணவு அமைச்சராக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர் எல்லாம் வந்துட்டு கழிவறை கட்டுறதுக்கும் அவங்க வந்துட்டு ஓய்வு அறை கட்டுறதுக்காக அவங்க வசூல் பண்ணுறாங்க. அப்படி இதுவரைக்கும் வசூல் பண்ணி எந்த இடத்துல கழிவறையும் வந்துட்டு ஓய்வறையும் கட்டியிருக்கிறாங்க? கல்குவாரி நாங்கள் வந்து 23 கல்குவாரிகளை சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட குவாரிகளை மூடணும். ஒயின் ஷாப்பு 77 ஒயின் ஷாப்புகளை மூடணும். மூடக்கூடாது. மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு இந்த 1 மாத காலத்துல. அது ஏன் 10ஆம் தேதி நீங்க பதவி ஏற்கிற வரைக்கும் ஏற்படல? நீங்க பதவி ஏற்ற உடனே அது ஏன் வந்துச்சு? அதுவும் மின்சாரத்துறை அமைச்சரா என் நிர்மல்குமார்னு போட்ட உடனே ஏது வந்துச்சு? இப்ப ஊழலை ஒழிச்சிங்க, கரண்ட் தானே சேர்த்து ஒழிச்சிங்க. நீங்க உங்களுடைய உங்களோட ரசிகர் மன்றத்துக்கு வந்துட்டு ஒடுக்க விதிகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி தடுப்பீங்கன்றதை மட்டும் விஜய் சொல்லட்டும். இந்த 1 மாத காலத்தை சொல்லணும் அப்படின்னா, 1 மாதமோ 35 நாளோ சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆட்சி இல்லை அவர் எங்க தடுத்தாரு? அவர் தான் வாங்கினாரு. திருமாவளவன் ஆஃபீஸில் நிறைய சோஃபா இருந்தது எனக்கே தெரியும். நானே உட்காந்து பேசுகிறேன். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 30 நாட்கள் ஆயிடுச்சு தாவேகா தமிழக அரசில் பொறுப்பேற்று. இதில் அவங்க முன்வைக்கிற இது என்னன்னா, நாங்கள் இந்த 30 நாளில் பெரிய அளவில் ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழல் ஒழிச்சிட்டோம், காவல்துறையும் எங்கள் கண்ட்ரோலில் நல்லா இருக்குது, சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக செயல்படுது. அதுவும் முக்கியமாக ஆதவர்ஜுனா சிஎம்டிஏலாம் பெரிய அளவில் ஊழல் எந்த விதத்துலையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கிரெடிட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இதை கல்வித்துறை அமைச்சரும் சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா அவர்களும் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஊழல் அப்படின்றது வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி தெரியும்? இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இருக்கு இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேட்டால் சிஎம்டிஎல்லாம் எதுக்கும் வந்துட்டு வாங்க வேணாம் அப்படிலாம் நாங்கள் சொல்லிட்டோம், வாங்காது இருக்கிறாங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ ஊழல் அப்படின்றது எப்போ சர்ஃபேஸ் ஆகுதோ அப்போ தான் தெரியும். திமிங்கலம் இருக்கிறது எப்படி தெரியும் கடலில்? அது அப்படியே மேலே வந்துட்டு தொப்புன்னு குதிக்கும் போது படம் எடுத்து வச்ச உடனே தான் நம்மளுக்கு திமிங்கலம் தெரியுது. இல்லாட்டி ஒதுங்கினா திமிங்கலம் தெரியும். இல்லாட்டி திமிங்கலம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சரி ஒரு ஏதோ பேய் கதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஊழலை பொறுத்த வரைக்கும். ஊழல் அப்படின்றது இல்லாமல் நான் ஆதவர்ஜுனாக்கு நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். அவர் தான் ரொம்ப பேசுகிறவர், விஜய் கிடையாது. எப்படி நீங்கள் கட்சி நடத்துறீங்க? கட்சி நடத்துறது உங்களுக்கு ஏது பணம் சொல்லுங்கள். விக்ரவாண்டி மாநாடு விஜய் படத்தில் நடந்ததா சொல்கிறீங்க. அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் கொடுத்ததா சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏது பணம்? எங்கே லாட்ரி அது முறையானது? அதுவே ஸ்கேமு. உலகத்திலேயே பெரிய ஸ்கேம் இந்தியாவில் ஒன்று நடக்குதுன்னா இன்னைக்கு லாட்டு சீட்டு அது 1க்கு 10 அச்சடிச்சு. அவர் சார்லஸ் மார்டின் சொல்லும் போது நாங்கள் அரசு அனுமதியோட தானே பண்ணுறோம். அரசு அனுமதியோட பண்ணுறீங்க. சரியா பண்ணுறீங்களா, நேர்த்தியா பண்ணுறீங்களா? அதான் நீங்கள் கேள்வி. இப்போ கூட அரசு மக்கள் அனுமதியோட தான் அரசு நடக்குது, மக்கள் அனுமதியோட தான் ஊழல் நடக்குதுன்னா இல்லைல்ல. அதனால் இவங்கெல்லாம் ரொம்ப வார்த்தையில் காது குத்துறதுல இவங்க ரொம்ப ஷார்ப்பாக இவங்களாம் பேசுவாங்க. காது குத்துறதுக்கு ஒன்று உங்களுடைய கட்சி நடத்துறதுக்கு பணம் வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ கூட ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு 50 லட்சம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கங்க, நல்லபடியாக இருங்க, ஒரு 6 மாதத்துக்கு எல்லாம் உள்ளாட்சி தேர்தலாம் நடந்து முடிக்கிற வரைக்கும் அப்படி நல்லபடியாக காட்டிங்க, அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லப்படுறதா காதுக்கு செய்தி வருது. சரிதானா? அதனால் உங்களுடைய இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதுன்னு அவர் சொல்லிட்டார். அதில் எரேஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டார். ஆனால் இவர் சொன்ன பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னைக்கு கூட போராட்டம் நடத்துது பாருங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல மோதல் நடக்குது இல்லை? ஆமாம். எப்படி அது நடக்குது? அப்புறம் 40 ரூபா நீங்கள் வந்துட்டு திருவாரூரில் பாட்டு பாடினீங்க. இது கரூரில் பாடின பாட்டு. திருவாரூரில் பாடின பாட்டு வந்துட்டு மூட்டைக்கு 40 ரூபா பாடினீங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய உணவு அமைச்சராக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர் உணவு அமைச்சராக இருந்து மயிலாப்பூரில் ஜெயிச்சார் வெங்கட்ரமணன். அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் வந்துட்டு கழிவறை கட்டுறதுக்கும் அவங்க வந்துட்டு ஓய்வு அறை கட்டுறதுக்காக அவங்க வசூல் பண்ணுறாங்கன்னு. எத்தனை வருஷமா? ஒரு நாளைக்கு எவ்வளோ அது மாதிரி வசூல் பண்ணுறாங்க? அப்படி இதுவரைக்கும் வசூல் பண்ணி எந்த இடத்துல கழிவறையும் வந்துட்டு ஓய்வறையும் கட்டியிருக்கிறாங்க? ஒரு வேளை லோன் போட்டு கட்டிட்டு இஎம்ஐ கட்டுறாங்களா? என்ன காது குத்துறீங்க நீங்கள்லாம்? இல்லை, அவங்க கல்குவாரி நாங்கள் வந்து 23 கல்குவாரிகளை சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட குவாரிகளை மூடணும். ஒயின் ஷாப்பு 77 ஒயின் ஷாப்புகளை மூடணும். மூடக்கூடாது.
ரெகுலரைஸ் பண்ணணும். ம். நீங்கள் மூடிக்கிட்டே போனீங்க அப்படின்னோம்னா அப்புறம் ஜல்லி தட்டுப்பாடு வரும்போது என்ன பண்ணுவீங்க, சக்க தட்டுப்பாடு வரும்போது என்ன பண்ணுவீங்க? எதையும் மூடக்கூடாது, முறைப்படுத்தணும், ரெகுலரைஸ் பண்ணணும். நீதிமன்றம் என்ன பண்ணுது, வரம்புக்கு மீறி ஒருத்தர் கட்டடம் கட்டிட்டா இடிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லுது, ரெகுலரைஸ் பண்ணு அப்படின்னுது. எப்படி ரெகுலரைஸ் பண்ணுவேன்? அதற்குன்னு ஒரு ஃபண்டை வாங்கு, அதுக்கு நான் விட்டு நட்டையீடு போடு, அப்போ தான் அடுத்த வந்துட்டு அந்த மாதிரி கட்ட மாட்டான் அப்படி தான் சொல்லும். அப்படியே இடிச்சு தள்ளு எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. இல்லை அப்போது முதல்ல எப்படி எதை செய்யணுன்றதை கற்றுக்குங்க. முதல்ல நீங்கள் எப்படி கட்சி நடத்துறீங்கன்ற சொல்லுங்கள். எப்படி இவ்வளோ கட்சியினுடைய நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறீங்க. ஏன்னா நீங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவித்ததே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான். 5 ஸ்டார் ஹோட்டலில் என்னது இது ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 5000 ரூபாயா 10,000 ரூபாயா? 5 ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ கேட்பாங்க? அது லேக்ஸ் கணக்கில் இருக்கும். எங்கே இருந்துச்சு அந்த பணம்? யார் கொடுத்தது அந்த பணம்? இப்போவே என்ன சொல்கிறாங்க எல்லாரும், விஜய் முதலமைச்சர், ஆதவ அர்ஜுனா வந்துட்டு முதலீடு செய்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பிரித்து போடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மக்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களை எப்படி இந்த ஆட்சியில் அமர வச்சாங்கன்றது கூட எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த குற்றச்சாட்டு அரசியலை விடுங்க. மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு இந்த 1 மாத காலத்தில். அது ஏன் 10ஆம் தேதி நீங்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் ஏற்படல? நீங்கள் பதவி ஏற்ற உடனே அது ஏன் வந்துச்சு? அதுவும் மின்சாரத்துறை அமைச்சரா என் நிர்மல்குமார்னு போட்ட உடனே ஏன் அது வந்துச்சு? அதான் ஃபியூஸ் கேரியர்லாம் பிடிங்கிட்டு போறாங்க, பிளாக் ஷீப் இருக்குன்றாரு. எத்தனை இடத்துல ஃபியூஸ் கேரியரை பிடுங்கினாங்க? அம்பத்தூரில் பிடுங்கினாங்க. தாம்பரத்தில் பவர் கட் ஆனது அந்த ஃபியூஸ் கேரியர் தான். எப்படி இதெல்லாம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மை என்ன அப்படின்னோம்னா, உங்களுக்கு முதல்ல ஒரு ஆட்சிக்கு வந்துட்ட உடனே டேக்கிங் த சுச்சுவேஷன், டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ணவே இல்லை. நீங்கள் நேராக வந்து உட்காந்துட்டீங்க, துறைகளெல்லாம் அலர்ட் விட்டுட்டீங்க, பார்த்துக்கங்கன்ட்டீங்க. அவங்களால என்ன தெரியும்? உங்களுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? யாராக வேணாலும் இருக்கட்டும், எதுவும் தெரியாது. அப்போது லேர்னிங் ப்ராசஸ் அது ஒன்று. உள்ளபடியே இந்த சம்மர் இப்போ இன்றைக்கி வந்துட்டு விஜய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர் கட்டுக்கு பிறகு நீங்கள் தான் என்ன சொல்கிறாங்க, அந்த எல்லாருடைய துறை அதிகாரிகள் அமைச்சர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு விஜய். அருமையான விடயம். இப்போ தான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஏன் மின் தடை ஏற்படுது, மின் தட்டுப்பாடு ஏன் வந்துச்சு, மின் வெட்டு எதனால் அப்படின்னு இன்றைக்கி ஆராய போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இவ்வளோ காலமாக அந்த சிடிஆர் நிறுவனம் வெள்ளாடு, கருப்பாடு, செம்மறி ஆடு அப்படிலாம் அவர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். இதெல்லாம் கிடையாது. சம்மரில் பவர் கன்சப்ஷன் அதிகமாகும். அதை பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுறதன் மூலமாக ப்ரைவேட் கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். அப்போ அந்த மாதிரி ப்ரைவேட் கிட்ட நீங்கள் அக்ரிமெண்ட் போட போகும்போது சம்மர்ன்றதுனால அவன் வந்துட்டு யூனிட் விலையை ஏற்றி தான் வைப்பான். நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? இதெல்லாம் ஊழல் நினச்சிட்டீங்க. இல்லை, ஊழல்லாம் இருந்துச்சுன்னு ஏற்கனவே அறப்போர் இயக்கங்களோ தொடர்ந்து இது மேலாம் பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு தானே இருந்தாங்க. இப்போ ஊழலை ஒழிச்சிங்க, கரண்ட் தானே சேர்த்து ஒழிச்சிங்க இல்லையா? சரி, இந்த மக்களுக்கு என்ன தேவைன்றது முதல்ல பாருங்கள். மின்சாரம் தேவை. ஊழல் இல்லாத நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய டான்ஜெட்கோ ஜெனரேஷன் உற்பத்தியை வந்துட்டு அதிகப்படுத்தணும். நீங்கள் அதிகப்படுத்திட்டு அப்புறம் தான் அதை ஒழிக்க முடியும். இல்லாட்டி உங்களால் ஒழிக்கவே முடியாது. அறப்போர் இயக்கம் அந்த இப்படி வந்து இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முந்தைய அரசு வந்துட்டு பருப்பு வாங்கினதுல எவ்வளோ லாஸு, எவ்வளோ சேர்த்து வச்சாங்கன்றதெல்லாம் அறப்போர் இயக்கம் சொல்லிச்சு. கோர்ட்லலாம் போட்டாங்க. எங்கே அதை வழக்காச்சு? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வழக்காக வேண்டியது. நான் வழியே சொல்கிறேன் வருவாய்க்கு, அது அப்புறம் வச்சுக்கிறோம் இன்னொரு நாடு. அடிப்படையில் என்ன அப்படின்னா, தேவையை வந்துட்டு நிவர்த்தி செய்யணும் முதல்ல. அதான் அரசனுடைய வேலை. ஸோ உங்களுடைய செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு, சப்ளையில் பிரச்சனை இல்லைட்டாரு. அப்புறம் ஏன் நீங்கள் கூட்டம் போடுறீங்க? ஸோ தெர் இஸ் எ சப்ளை டிமாண்ட் இல்லையா? அப்போது இதுதான் முதல்ல செய்ய வேண்டிய வேலை. அப்போ ராதாகிருஷ்ணன் சொன்னது என்னது? தப்பு, பொய். அடுத்தபடியாக போய் சொன்னது யார்? நிர்மல்குமார். ஸோ இப்படி தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் இது வரைக்கும் நடந்துருக்குது. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துருக்கீங்க. ஸோ பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுங்க, பவர் சப்ளை வந்துட்டு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மின் திட்டங்கள் என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றத ப்ரைவேட்டையும் நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் செய்யுங்க. அப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நல்லா இருக்கா? மக்கள் உடனடியாக நாங்கள் வந்து எல்லா தாவேக்கா நிர்வாகிகள் வந்து போதை பழக்கத்தில் இருந்தாலும் சரி, அவங்க பெண்கள் மீதான வன்கொடுமையில் இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லை நாங்கள் திமுக அரசு மாதிரி அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்குலையோ நாங்கள் எதுக்குமே முட்டு கொடுக்கல, உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கோன்றாங்க. ஒரே ஒரு தீபங்கிறது தான் நம்மகிட்ட. நீங்கள் எவ்வளோ தாவேக்காரருக்கு பிடிச்சிருக்கீங்க? ஏன் அப்போ மொத்த சமூக விரோதிகளுடைய கூடாரமாக வந்துட்டு தாவேக்கா இருக்கிறது தெரியுதா?
முதலமைச்சருக்கு தெரியுதா? சொல்லுங்க. நீங்க உங்களுடைய உங்களோட ரசிகர் மன்றத்துக்கு வந்துட்டு ஒழுக்க விதிகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பிளாக்ல வாங்கி டிக்கெட்டை வாங்கி விற்கிறவங்க. அவங்க இன்னொரு இடத்துல சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது அவங்க செலவு பண்ணிட்டு எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அவங்க சம்பாதிக்காத இருக்கவே மாட்டாங்க. எப்படி தடுப்பீங்கன்றதை மட்டும் விஜய் சொல்லட்டும். இதெல்லாம் முடியாது. ரெண்டாவது அப்படியே அவங்களோட கட்சியெல்லாம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். நீங்களே நிற்கிறவனை வந்துட்டு 5 கோடி செலவு பண்ணுவேன்னுலாம் கேட்டிருக்கீங்க. எவ்வளோ பணக்காரன் எடுத்துருக்கிறீங்க நீங்கள், அதுவே தெரியுது. மற்றவங்களாம் வெளியில் இருந்துட்டு நீங்கள் நிறுத்தினவங்க, அவங்களாம் யார், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பிகில பார்த்துட்டு ஓட்டு போட்டாங்க. யாரும் கேண்டிடேட்டுக்கு யாரும் போடல. புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு நிலைமையில் அவர் இருக்கார். அதனால் சட்டம் ஒழுங்கு சரி இருக்குது அப்படின்றதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த 1 மாத காலத்தை சொல்லணும் அப்படின்னோம்னா, 1 மாதமோ 35 நாளோ சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆட்சி திணறி கொண்டிருக்கிறதுன்றதை மட்டும் சொல்ல முடியும் பக்காவா. ஆனால் இதில் இருந்துட்டு மேம்பட்டு வர முடியுமா? வழி இருக்குது, செய்யலாம். ஆழ்ந்து யோசிக்கணும், அட்வைசஸை கேட்கணும், எல்லாத்தையும் மட்டும் செய்யணும். சும்மா மூடுறது, குற்றச்சாட்டை இது பண்ணுறது, பிளேம் கேம் விளையாடுறது, இதெல்லாம் உங்களை எந்த இடத்துலையும் சரியாக கொண்டு போய் சேர்க்காது. தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, திருமாவளவன் அவர்கள் அதில் பேசிகிட்டு இருக்கும்போது மாற்று கட்சியிலேருந்து ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள். ஆமாம், உடனே ராஜினாமா பண்ணாங்க. இதை நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்போ நான் ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஆதவர்ஜுனா ஃபோன் பண்ணாங்க. இது அதிமுகவில் இருந்து அவங்களா தான் வர்றாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொன்னதாகவும் திருமாவளவன் சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த குதிரை பேரத்தை நாங்கள் தடுத்தோம், இந்த 4 பேரோட நிற்கிறதுக்கு காரணம் நாங்கள் 4 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 பேர், விசிகா நாங்கள் தான், இல்லைனா 20 பேர் ராஜினாமா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முரண்பாடு எப்படி? இல்லை, அவர் எங்கே தடுத்தாரு? அவர் தான் வாங்கினாரு. பர்ச்சேஸ் அத்தாரிட்டி அவர் தான். அவர் எங்கே தடுத்தாரு? அவர் என்ன சொன்னார்? 4 பேர் வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க, மொத்தம் அதிமுக கூடாரம் காலி ஆகிடும் சொன்னாரா இல்லையா? ஆமாம். அப்புறம் அவர் தடுத்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இவர் வந்துட்டு திருமாவளவன் தடுத்தேன்றாரு. அதான் எப்படி தடுத்தான்னு இவர் சொல்ல முடியும்? அவங்க நிறுத்திக்கிட்டாங்களோ இல்லை நிறுத்தப்பட்டதோ, முதல்ல கட்சி மாறல் விதிகளின்படி அவங்க பதவி இழந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சுங்களா? அப்ப இவங்க சொல்லி அவங்க கேட்கலன்றீங்க? நாங்க 4 பேருமே சொன்னோன்றாங்க. இவங்க சொல்லி ஏங்க அவங்க கேட்க போறாங்க? இவங்க சொல்லி ஏன் அவங்க கேட்க போறாங்க? அவங்க அவங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கு ஒரு குறுக்கு வழியை நாட்டுறாங்க. விஜயனுடைய மொத்த அரசியலும் குறுக்கு வழி அரசியல் தானே இல்லையா? அதிமுக இவங்க பேரம் பேசலையா? ஆரம்பத்திலேருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அது கடைசி வரைக்கும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் சொன்னார். மறுத்தாங்களான்னா இவங்க தொடர்ந்து இவங்க பேரம் பேசுறவங்க தான். பேரம் பேசுறவங்க தான் நான் ஜான் ஆரோக்கியசாமி, இல்லாட்டி ஆதவர்ஜுனா போன்றவர்கள் எல்லாம். இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு கமர்ஷியல் பாலிடிக்ஸை பண்றவங்க. ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் கிடையாது இவங்ககிட்ட. கமர்ஷியல் பாலிடிக்ஸு. ஊழலுக்கு நான் கொஞ்சம் மரியாதையான பேர் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு மாறலாம் மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காசை அடி ஆளை புடி அப்படின்றது தான். அதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கூட நீதிமன்றம் கேட்குது, குதிரை பேரத்திற்கு ஆதாரம் உண்டா? இது எப்படி இருக்குது? எவ்வளோ ஒரு துண்டை தூக்கி போடுவாங்க, இந்த வரலாம் அந்த வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பிடிக்கும். அவ்வளோதான், ஒத்து வந்துச்சுன்னா வாங்கிட்டு போவாங்க, கேஷ் மட்டும் பரிமாறும். இதில் எங்கே பில் இருக்க போகுது? நீதிமன்றத்துக்கு தெரியல. நீதிமன்றத்துக்கு அரசமைப்புனா என்னன்னு தெரியும், அரசியல் என்னன்னு தெரியுமா? தெரியும். ஸோ உடனே அது கேள்வி கேட்குது. வவுச்சர் போட்டால் வந்துட்டு ஊழல் வாங்குறோம் சொல்லுங்க. இல்லை ஜிபேல நான் பண்ணுறேன்னா, இந்த 40 கோடி ஊழல் உனக்கு இப்போ பண்ணியிருக்கிறேன், ஜிபே பண்ணியிருக்கேன் சொல்லுவான். சோஃபா வந்து இறங்குச்சு, ஏன் வந்து இறங்குச்சு? அது முன்னாடி சி.வி. சண்முகம், அவர் எஸ்பி பேர் பண்ணி இவங்கெல்லாம் வந்துட்டு உள்ள ஒரு பாய் போட்ட உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஆஃபீஸில். இவர் சோஃபா அனுப்புறதுக்கு திருமாவளவன் ஆஃபீஸில் நிறைய சோஃபா இருந்தது எனக்கே தெரியும். நானே உட்காந்து பேசுகிறேன். புது ஆஃபீஸாக நாயகம்னு புது ஆஃபீஸாக ஏதோ பண்ணுறான்னு சொல்லுங்க. அந்த ஆஃபீஸ்லாம் நிறைய சேர்லாம் இருக்குது, சோஃபா போட முடியாது எனக்கு தெரியும். சோஃபா அனுப்புறீங்க. நான் கூட சொன்னேன் நவாப் நாற்காலி அப்படின்ட்டு. கீழ்ச்சி பார்த்தா உள்ள எல்லாமே பணமாக இருக்கும். நம்ம குஷன் இருக்கும்னு நினைக்கிறோம், கீழ்ச்சி பார்த்தா பணமாக இருக்கும். அப்படி சரி, எல்லாரும் ஏமாத்த பார்க்குறாங்க. இப்போ திருமாவளவன் புதுசாக அவங்களுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு. அது ஏன் அவர் செய்கிறாருன்னு தெரில. சரி, அது அவருடைய அரசியல் நான் விட்டுறேன்.
உண்மை என்ன அப்படின்னம்னா தாவேகாவினுடைய அரசியலே குறுக்கு வழி அரசியல் தான். இல்ல அவரு தொடர்ந்து திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா எங்களை டார்கெட் பண்றாங்கன்றாரு. நான் எங்களை உடைக்கிறதுக்கு டார்கெட் பண்றாங்க, இருக்கிற பத்திரிகையாளர்களுமே விசிகாவை உடைக்கிறதுக்கு டார்கெட் பண்றாங்க. நான் வந்து உதயநிதிட்ட கூட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு நாங்கள் போங்கண்ணே அப்படின்னு அவர் சொன்னாருங்கிற செய்தி கூட உங்களுக்கு தெரியாம நீங்க எல்லாருமே பேசுறீங்க அப்படின்றது. உதயநிதி உங்களோட போங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யாருக்கு தெரியும்? நீங்க சொன்னதானே எனக்கு தெரியும். போங்கண்ணே வாங்கண்ணே நான் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா அரசியல் எப்படி நடக்குதுன்றதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாதா? நீங்க எதுக்கு அதை சப்பா கட்டுறீங்க? பணம் இல்லாத ஒரு அரசியல் கிடையவே கிடையாது. எங்க இருக்குது சொல்லுங்க, இல்லையா? அப்புறம் நீங்க ஏன் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? விஜயனுடைய வழி குறுக்கு வழின்னு நான் சொல்றேன். நீங்க மறுக்க முடியுமா உங்களால? அவர் மக்கள்கிட்ட போறதை விட ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸை தான் அவர் முன்னெடுத்தாரு. இன்ன வரைக்கும் அதான் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு அவருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசும்போது உங்க மேல கேள்விகள் எழத்தான் செய்யும். பத்திரிகையாளர்களாகிய நாங்க தான் உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். திருமாவை தான் ரொம்ப சப்போர்ட், இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம், சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நீங்க தான் உங்களுடைய கேடர் சொன்னாங்கன்ட்டு நீங்க அணிமாறுறீங்க. இல்ல அந்த 4 பேருமே திருமாவளவன் இல்லாம அந்த 4 கட்சிகளுமே பெரிய முரண்பாட்டில் தானே இருக்கிறாங்க. இப்போ திமுகவில இருந்து அவங்க கூட்டணியில இருந்து வெளிவர அளவுக்கான முடிவெடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன சூழ்நிலை அங்க உருவாகி இருக்கு சார்? அந்த அளவுக்கு ஒரு அணில ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு இன்னொரு கட்சி மந்திரி சபையில இருக்க முடியும். எதிர்கட்சி கூட்டணியில இருந்துகிட்டு சிபிஎம்மும் இல்ல அவங்க வெளியில இருந்து ஆதரவு அளிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களும் கூட்டிய சீக்கிரம் மந்திரி சபைக்கு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சண்முகமும் வீரபாண்டியனும் பேசுற பேச்சு அப்படிதான் சொல்லுது. சரி, அது நடக்கட்டும், அதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரைட்டு. அவங்க பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணினாங்க. இப்போ அது கொள்கை கூட்டணி இல்லைன்றாரு சண்முகம். ஸோ ஒரு நாடு கண்டுபிடிச்சு சொல்றாரு. அவர் ஒரு நாள் நினைக்கலாம் பொதுமக்களுடைய நினைவாற்றல் ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு நினைச்சு அவர் சொல்லலாம். வாட் எவர் இட் மைட் பி. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க வந்துட்டு திமுக கூட்டணியில நீடிக்க முடியாது. ஏன்னா இங்க மந்திரி சபையில் இருக்கீங்க, அவ்வளவுதானே. இது என்ன ஸ்டாலினுக்கு புரியாதா? உதயநிதிக்கு புரியாதா? அதுக்கு மேலே என்ன விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது? நாங்கள் எப்படிங்க அந்த கூட்டணியில் தொடர முடியும்? இருந்தோம், ஆட்சியை காப்பாற்ற வந்தோம். கடைசியில் இந்த கூட்டணிக்குள்ள ஆட்சியில் எங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. அதானே அவர் சொல்கிறாரு. பரிசு எங்களுக்கு மந்திரி சபை கொடுத்தாங்க, நாங்கள் சேர்ந்துக்கிட்டோன்றாரு. முடிஞ்சு போச்சு இல்லை? அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு சுய வியாக்கியானம் பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை. அவ்வளோதான். ஒரு மந்திரி சபை வாய்ப்பு, அது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். மந்திரி சபை கொடுத்துறவொடனே அவங்க மசிச்சுட்டாங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். மந்திரி சபை இது பண்ணதுனால வன்னி அரசு பல விஷயங்கள்லாம் நிறைவேற்றுறாரு அப்படியும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கே நீங்கள் சப்பை கட்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஆமாம், அந்த கூட்டணியில் இருக்கோம், ஆட்சி அதிகாரம் வந்துச்சு, எடுத்துக்கிட்டோம், எங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறோம், அதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். தப்பாக எடுத்துக்கிறதுனா அது உங்களை பொறுத்த விஷயம். சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. எப்பொழுதுமே நான் தூய்மையானவன் காட்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு? திருமாவளவன் ஒரு கொள்கைவாதி, மறுக்கவே முடியாது. மார்க்சியவாதிகள் கொள்கைவாதிகள், மறுக்கவே முடியாது. முஸ்லீம் லீக் அப்படி சொல்ல முடியுமா? அவங்க நேற்று வர அண்ணா அறிவாலயத்தோடு அப்படியே கசிந்து உருகினாங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே மாற்றி பேசுகிறாங்க இல்லையா? மார்க்சிஸ்ட்டுக்கிட்டே அப்படி மாற்றி பேசுகிறாங்க. அப்புறம் இவங்க ஏன் மாற்றி பேச மாட்டாங்க? அப்புறம் இதெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுனால என்ன அர்த்தம் இருக்குது? சந்தர்ப்பவாத அரசியல் வந்தாச்சு, அப்புறம் என்ன இருக்கு? அவ்வளோதான், அதனுடைய அர்த்தம் அவ்வளோதான். திரும்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர், புரியுதுங்களா? அரசியல்ங்கிறதே அப்படிதான். அரசியல் அப்படின்றது என்னன்னத்தோட சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கும், கொள்கை தீர்மானிக்காது. சிக்கல் சூழல் ரெண்டு தான். கொள்கை ஒரு பார்ட்டா அப்பப்ப கொள்கை உனக்கான அடித்தளம். அது நீங்க என்ன பிரின்சிபல்டோட வாடுறீங்க அப்படின்றத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், நீங்க கவலைப்படுவீங்க. ஆனா இப்படிதான் நான் வாழணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படிதான் உங்களோட குடும்பம் நடக்கும், அப்படிதான் நீங்க தொழிலையும் பண்ணுவீங்க. நான் ஒரு பிரின்சிபலை வச்சிருப்பேன், நான் அதன்படி அடிப்படையை தான் செய்வேன். இல்ல அது அந்த வெளியில வந்துட்டு ஆட்டோக்காரங்கிட்ட போயிட்டு பிடிக்க போகும்போது என் கொள்கை கோட்பாடு தெரியுமா, எனக்கு வா 50 ரூபாய்க்கு அப்படின்னோம்னா வேலையை பார்த்துட்டு போயா, இங்க பெட்ரோல் விற்கிற வேலை தெரியாத ஒரு கொள்கையை பேசுவார் அப்படின்னுவோம். அப்ப அங்க நான் 100 ரூபா கொடுத்து தான் போனோம். ஸோ அது யதார்த்தம். அதான் சொல்லி சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கின்றேன். நீங்களாம் எதிர்பார்த்தீங்களா இப்படிலாம் நடக்கும்ட்டு? விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் எதிர்பார்த்தாரா? ஆயிப்போச்சு இல்லை? அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி முட்டு கொடுக்கணும் அப்படி முட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதான். நீங்க அதுலயே நீங்க ஒரு பிரின்சிபல்டா இருக்கிறீங்களா? ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தொடர்ந்து திருமாவளவன் ஏன் சிங்கிள் அவுட் பண்றாங்க?
ஏன்னா நீ கொள்கைவாதி. நம்புறாங்க ஏதோ ஒரு இதுல. இல்ல மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு சமூக இணக்கப்பாடு இருக்கிறது அப்படின்னோம்னா அந்த காரணம் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்டுக்கோப்பா போகுது அந்த கட்சி. புரியுதுங்களா? ஒருவேளை திருமாவளவன் முதல்வர் அப்படின்னோம்னா எனக்கு இவ்வளவு பேர் விடுதலை சிறுத்தைகள் போயிட்டு இவ்வளவு இடத்துல பாலியல் அத்துமீறல் நடந்திருக்குமா இருக்காதா? அவ்வளவுதான். ஏன்னா திருமாவனுடைய கட்டுப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை கட்டுப்பாட்டில் அதை கேடர்ஸ், புரியுதுங்களா? அவங்க ஒழுங்கா போவாங்க. இவரால் வழி நடத்த முடியும், விஜயால வழி நடத்த முடியாது. அந்த பெருமை தான் திருமாவளவனுக்கு இருக்கு. அதனால திருமாவளவன் ஏற்கப்படுகிறார், பேசப்படுகிறார், கேள்வி கேட்கப்படுகிறார், கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி.